மகளிர் உரிமை தொகை வந்துட்டு ஆக்சுவலா ஒரு சிலருக்கு கிடைக்கலங்கிற ஒரு இது வந்திருக்குன்னா வந்து 2 நாள் ஆச்சு. இத்தனை கேள்வி கேட்டான் நீங்க இல்ல நீங்க யோசிச்சு ராத்திரி படுத்துட்டு கேட்டுருந்தீங்கன்னா இருங்க. என்னுடைய கேள்வி என்ன, இப்பதான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருங்க இல்லைங்க இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இப்பதான் கேபினட் இது பண்ணி போர்ட்போலியோ அலர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்பதான் சென்னைக்கே போனோம். அதுக்குள்ள இவ்வளவு கொஸ்டின் கேட்டால் இப்படி ஆன்சர் பண்ணுவோம். நீங்களே உங்க வீட்டில் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி சொல்ல முடியுமா? பையனுக்கு என்ன செலவு, பிள்ளைக்கு என்ன செலவு, உங்களுடைய வருவாய் என்னங்கிற சொல்ல முடியுமா உங்களால? நீங்க லாங் டைம் தான் இருக்கு நீங்க ரிப்போர்ட்டர்ஸ், சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல ஆமா, ஒன் பை ஒன்னா தான் செய்வாருங்க அவரை பொறுத்தளவுக்கு வந்து அது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீங்க கூர்ந்து கவனித்தா தான் தெரியும். முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது வந்து 200 யூனிட்னாரு, மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டுமல்ல, மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துதான் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. பொறுப்பேற்ற உடனே இவ்வளவு சாதனை படைத்திருக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் இவரை தவிர யாரும் இல்லை. நீங்களும் சொல்லணும், நாங்கள் ஒருத்தர் சொல்லு இது வரைக்கும்.